மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. கரங்களை தட்டுவோமா? அப்போ உங்களை குறித்து என்னை குறித்து அறிகிற தேவன் இருக்கிறார். ஆமென். இந்த நாள் முழுது எங்கே போனீங்க, எப்படி பண்ணீங்க, என்ன பேசுனீங்க, யார்கிட்ட உட்கார்ந்தீங்க, எப்படி என்னத்தை பகிர்ந்து கொண்டு யாருக்கு தெரியுங்க? தேவனுக்கு தெரியும். ஆமென். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லவே இல்லை. எனவே தான் பவுல் சொல்கிறேன், வாசிங்க 2:5-10-6 வாசிங்க. கீழ்ப்படியிலைனா தேவன் வைத்திருக்கிற எல்லா நியாய தீர்ப்புக்கு நாங்கள் பங்காளியாக மாறுவோம். ஆனால் கீழ்ப்படுத்திட்டிங்கன்னா தேவன் வைத்திருக்கிற நியாய தீர்ப்பில் நம்ம விடுதலையாக்குவோம். ஆமென். அல்லேலூயா. அடுத்து வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீங்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் என்று நம்மை நம்பினால், தான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல, நாம் கிறிஸ்துவுக்கு உரியதாய் இருப்பது போல, நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்றும் அவன் தன்னிலே தானே சிந்திக்க. இது என்ன அர்த்தம் தெரியுமா? இதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இந்த விசுவாசி என்ன பண்ணாங்க தெரியுமா? நான் கிறிஸ்துவன். யாருங்க? நான் கிறிஸ்துவன். ஆனால் என்னோட பேசுகிறான் பார்த்தீங்களா, அவன் கிறிஸ்துவன் அல்ல. அதங்க வேலை. அப்படி நினச்சாங்க. யார? பவுல் நினச்சாங்க. நீ எப்படி கிறிஸ்துவனா இருக்கிறையோ, உன்னை போதிக்கிற, உன்னை நடத்துகிற, உன்னை ஆலோசனை கொடுக்கிற ஊழியரை ஊழியராய் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களாம் என்ன, அதெல்லாம் கிடையாது. நான் தான் பெருசு நினைப்படக்கூடாதுங்க, தலையை தூக்கக்கூடாது. பவுல் அதை நான் சொல்லம்மா, உங்களை திட்டம் நினைக்காது, உபதேசம். ஆமென். அப்போ ஊழியக்காரன் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும்.